தண்டையார்பேட்டை நேதாஜி நகரில் வசித்து வருபவர் ஃபாத்திமா. இவரது வீட்டில் இருந்து வலியால் முனகும் சத்தம் கேட்டதால் அக்கம்பக்கத்தினர் வந்து கதவை உடைத்து உள்ளே சென்றனர். அப்போது தலையில் பலத்த காயத்துடனும் காதுகளில் இரத்தத்துடனும் மூதாட்டி ஃபாத்திமா வலியில் துடித்துக் கொண்டிருந்தார். வாசக்கு கிட்ட இருந்து சவுண்டு கட்டுச்சு. என்ன இது பார்த்தோம், உள்ளேருந்து ஒரு ரத்த காடை இருந்துச்சு. அதை சுற்றி வெற்றுமை எடுத்து வந்து பூட்டை உடச்சி உள்ள பார்த்தேன். மோதிரம் எல்லாம் கையெல்லாம் தேஞ்சி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. உடனே இப்போ 108க்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றி விட்டோம். அப்போ காவல்துறைக்கு ஃபோன் பண்ணோம். இதான் நடந்து பூட்டை உடச்சிட்டு உள்ளே உடச்சினேன். நடந்த விஷயம் ஒரு 3 மணிக்குள்ளேருந்து 4 மணிக்குள்ளே நடந்திருக்கும். ஃபாத்திமாவின் காதுகளை வெட்டி காதணிகளையும் எளிதில் எடுக்க முடியாமல் இருந்த மோதிரத்தை தோலை உரித்தும் கொள்ளையர்கள் திருடிச் சென்றுள்ளனர். மேலும் சிகரெட்டால் உடலில் தீக்காயங்களையும் ஏற்படுத்தியுள்ளனர். வாயில் துணி வைத்து அடைத்ததால் ஃபாத்திமாவின் குரல் வெளியே கேட்காமல் போனது. காயங்களுடன் இருந்த மூதாட்டி மீட்கப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மொத்தம் 10 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கைரேகை நிபுணர்களும் தடயவியல் வல்லுநர்களும் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து மாதிரிகளை சேகரித்துள்ளனர். சம்பவம் பற்றி காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.